சோகமாக பண்ணுது. மணி 10 ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிலாம் எதுவும் செய்ய முடியாது. டக்குன்னு 10 மினிட்ஸ் உனக்கு ஒரு லெக் பீஸு 2 லெக் பீஸ் வேணும். ஒன்று தான் இருக்குது. ஒன்று வேணால் அண்ணனுக்கு இருக்குதா இல்லையா பார்க்கலாம். இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறேன், எல்லாம் ஃபுல் சிக்கன் எடுத்துக்கலாம். இது கடிச்சிச்சிடேன். ஒரு லெக் பீஸ் உனக்கு, ஒரு லெக் பீஸ் அண்ணாக்கு. ஓகேவா? நல்லா வேலைக்கு போய்ட்டு வரணும்னா இதுதான். டைம் இருந்தால் பொறுமையாக எல்லாம் பண்ணலாம். டைம் இல்லைன்னா 10 மினிட்ஸ் லெக் பீஸ் எடுத்தேனாக்கவா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பணத்தில் கை வைக்காத. பயந்து போய் பார்க்குற மாதிரி தெரிஞ்சு சங்கி இஞ்சி மீன் குழம்பு சாம்பார் ஏன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் இருக்கும் அந்த ஒன்றும் நல்ல சாம்பார் இல்லை சிக்கன் நல்ல சாம்பார். அது இந்த கூட சிக்கன் 60 இல்லை சாம்பார். மதியானம் சாப்பிட்டதே மறந்துட்டானுமா. அப்புறமா எங்கே மதியானம் என்ன நல்லா சாப்பிட்டேன். மதியானம் நான் சாப்பிட்டேமா டேஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன். பாருடா நல்லா தானே இருக்கும். அர்ஜென்டாக செய்கிற சமையல் தான் சூப்பராக இருக்கும். எப்படி அதையும் சாப்பிட்டா லாஸ்ட்டு லெமனை மறந்துட்டுங்களா. எதாவது தயிர் போட்டதால கொஞ்சம் போதும். தண்ணி தேவையில்லை. ஒன்றும் இதில் ஒன்றும் தயிர் இல்லை. லெமன் எடுத்து ஏதாவது ஒன்று போட்டால் போதும். சரி பிரியாணிக்காக வாங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது. கொஞ்சம் இதையும் போட்டுலாம் கொஞ்சம் அதையும் போடுவோம். நல்ல டேஸ்ட் வராது. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. கலக்கிட்டேன் பார்க்குறேன். அது நல்லா மிக்ஸ் ஆகணும்ல மசாலா கூட. இது மாதிரி கிண்டில் பண்ணிங்கன்னா கஞ்சி தான் ஊற்றுறவங்க. நைட்டு கஞ்சி வச்சுருவாங்க. சாம ஒரு கிளாஸ் அரிசி போட்டு கஞ்சி குடிச்சிருக்கியா. எல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இப்படி தான். டக்குன்னு மண்டமாக இது அவ்வளோதான். இந்த எடுத்து போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோமா எண்ணெயில் போட்டு கிச்சோம். முடிஞ்சு போச்சு. ஓகே. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதில் 15 மினிட்ஸ் வைக்கலாம். ஏன்னா கீழே வச்சா லேட் ஆகும். நம்ம சீக்கிரமாக செய்ய போகிறோம் இல்லையா. அதனால ஒரு 15 மினிட்ஸு ஃப்ரீசரில் வைக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் காயிடும். அதுக்குள்ள நெல்லிக்காய் உப்பில் போட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு அந்த இதில் மாற்றலாம். இன்றைக்கி கொஞ்சம் கை உப்பு பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டு நெல்லிக்காய் ஊற வச்சுருக்கோம். வியாசாமல் உண்மையாக இருக்கும். நெல்லிக்காய் மட்டும் எத்தனை என்ன நல்லா இருக்கா. நல்லது. விட்டமின் சி. இது இங்கே பாரு சங்கி. விட்டமின் சி. இப்போ சிக்கன் 65 சாப்பிடும்போது பேச பாருங்க. நெல்லிக்காயெல்லாம் முட்டை பிடிக்காதுல்ல. என்ன காணிச்சு ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு 2 லெக் பீஸ் முதல்ல போட்டு அண்ணன் இப்படி நிச்சயம் சொல்லணும்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி சவுண்டு வருதுல்ல பெருக்குதுல பயங்கரமாக பயம். இவாட பக்கத்தில் குட்டோட வருமான தண்ணி போய் இருப்பான். ஆமாம் ஞாபகம் வருது. ஆனால் நம்ம எப்படி செய்யணும். எங்கள் அம்மா தமிழ் செய்ய சாப்பிடணும். நம்ம எல்லா ஸ்டவ் நம்ம எல்லாம் எடுத்து வச்சு செய்யலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. எல்லா ஸ்டவ்வும் வச்சுருவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ஸ்டவ் டிவி ஸ்டவ் தான் இருக்கும். அப்போல்லாம் இல்லைன்னா இந்த பம்ப் ஸ்டவ்வில் செய்வாங்க. பயம் இந்த ஸ்டவ்வில் செய்யணும். அப்போல்லாம் கெரசின் ஸ்டவ் தான். கெரசின் ஸ்டவ்வில் பார்த்து வச்சு அது ஸ்லோவாக தான் வரும். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக ரொம்ப ஸ்பீட்டாக வராதுல்ல. வெங்காயம் என்ன பண்ணணும் சோடெல்லாம் வச்சுட்டு கழுவி எல்லாம் வச்சுட்டு கருப்படி போடணும். அப்படியே இதெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. அந்த அஞ்சல் டப்பா எடுத்துப்பாங்க. அப்படியே அள்ளி தான் போடுவாங்க. சின்ன ஒரு ½ அன் ஹவரில் சமையல் முடிஞ்சிடும். அந்த நான் ஸ்கூலுக்கு 15 டக்குன்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எப்படி பண்ணு கேட்டால் சொல்ல தெரியாது. என்னென்ன போடணும் தெரியாது. எல்லாம் போடணும் அப்படின்வாங்க. அவ்வளோதான். ஆனால் நல்லா அது சாப்பிட்டு பாருங்க இதான் சொல்லுவோம். கொஞ்சம் பிரயாணம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பாதி எண்ணெய் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இது வரும். அதனால் அதை அப்படியே போட்ட வேண்டியது பண்ணவும் கூடாது. அதில் கொஞ்சமாக பாதி ஊற்றி இருந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி சீக்கிரமாக இது வரும். நீ சமையல் எப்போம்மா கற்றுக்கிட்ட? சொல்ல முடியாது. நம்ம செய்கிறது தான் சமையல். இல்லை இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கியா? அது டெய்லி ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு நல்லா வந்தால் ஓகே. நீ சூப்பராக செஞ்சுது. எப்பவுமே அர்ஜென்ட்டாக செய்ய சமையல் தான் நல்லாயிருக்கும். நம்ம எல்லா இடத்துக்கும் பிளான் பண்ணி செஞ்சோம்னா அது சரியாக வராது. ஏன்னா அப்படியே போகிறதே ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறது அப்படியே வந்துமா டக்கு பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இல்லை ஓகே தானே.
போதும் கம்மியாக இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 நாள் பீஸாக போட்டு வச்சுக்கலாம். பீஸ் சின்னதாக போட்டால் 20 கிராம் ஆகும். ஒரு 4 பீஸ் வச்சுட்டா கூட போதும். பீஸில் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ தேவையான மட்டும் எடுத்துருக்கு. சங்கி நடுவில் ஏதோ பேலட் ஆகிட்டு இருக்குதுல்ல? ஆமாம்மா, அதுக்கும் இப்படி தான். அது ஃபுல்லாக இந்த நான்வெஜ் தான். நம்ம வந்து வெஜ்ஜுலாம் வந்து அவர் கோழி கிடைக்காது. அதனால நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்று கூட சொல்லு, ஸ்டார்ட் பண்ணுறியா? எனக்கு வேணாம். ஆனால் கேட்டுட்டு அப்புறம் டயட்டுக்குன்னு தெரியலையே பாடி அப்படின்னு சொல்லுறாரு. இது வரும்போது தான் நீங்கள் அப்படி தான் சொல்கிறேன். டயட்டுக்கு பாடிக்குமே தெரியலையே. என்னடா பண்ண சில வந்து சாப்பிட்டா வெயிட் பண்ணுவோம். நம்மளாம் பார்த்தாலே வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? சைடில் என்ன பால் சங்கிக்கா நைட்டு? ஆமாம், பால் சிப்பக்காரங்களா எடுக்கடா. கால்சியம் கம்மியாக இருந்து டாக்டர் பால் வந்து நேச்சுரலாக முடியும்ல டேப்லெட்டோட. அதனால டெய்லி ஒரு கிளாஸ் பால். அதுக்கும் சொல்லுவாங்க பார்த்தா கால்சியம் கம்மியாக இருந்தாலும் இல்லையாம்மா சொல்லுவாங்க. புளி போடுவாங்க. ரொம்ப பேசுகிறாங்க. சிக்கனே முன்னாடி சொன்ன மாதிரி கொட்டி வச்சா போச்சுனாரு. அதுக்கு உப்பு இருந்தது எடுத்து மீன் கழுவும் போது அது மீனுக்கு எடுத்துட்டோம்ல, திருப்பி போடணும். அதெல்லாம் யார் போடணும்? நானே வந்து போடணும், நானே வந்து எடுக்கணும். சமாளிக்கடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஒரு டெஸ்ட் பீஸ் நம்ம சங்கீதான் வைக்கலாமா பிளேட்டில்? ஃபஸ்ட்டு இந்த 2 லெக் பீஸ் எடுத்துடலாம். இந்த 2 பேருக்கும். அப்புறம் இன்னும் 2 பீஸ் ரெயிலிக்கு மிச்சத்தெல்லாம் அப்பா அம்மா பொறுமையாக நான் எடுத்துறேன். டெய்லி சாப்பிட்டாங்கடா. அவர் சாம்பார்லாம் சாப்பிட மாட்டார். அவருக்கு டெய்லி சிக்கன் வேணும். அதெல்லாம் எதுவும் உப்பு மிளகா எல்லாம் இல்லாமல் கொடுத்தாலும் நம்ம சாப்பிடும்போது நிற்காது. அதனால் இதெல்லாம் கொடுத்துறாதீங்க. நீங்கள் சாப்பிட்டு அந்த போன் மட்டும் கொடுங்க அவனுக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவன் அதெல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு. ரெடிடா.